12 volt 7 ampere. It has rechargeable battery. Battery to microcontroller unit, Arduino Uno microcontroller. Relay, one for brake, another for electromagnetic coil, disc brake, motor. This is ultrasonic sensor. DC motor 12 volt, 90 watts, 60 rpm. Permanent mode DC warm gear motor, 90 watts. Shaft 15 mm diameter shaft. This per gear mechanism 1:3. The wheel 8 inch diameter upper wheel. Shaft 15 mm, bearing 6202 ball bearing. This is ultramatic coil, iron turn. The disc plate, metal plate, 6 inch diameter. இப்போ நார்மலாக இது ஃபார்வேர்டு ரிவர்ஸ் சுவிட்சு. ரிவர்ஸ் போகும், ஃபார்வேர்டு போகும். எனி அப்செட் வந்துச்சுன்னா பிரேக் அப்ளை ஆகும். மோட்டர் ஆஃப் ஆகிட்டு பிரேக் அப்ளை ஆகும். அப்செட் கம்மி மீன்ஸ் பிரேக் அப்ளை ஆகும். இது வந்து ஆஃப் ஆகும். இதுதான் கான்செப்ட். கருப்பு கலர் ஒயிட் கலர் நல்லா இருக்காது இல்லையா, பிளாக் கலர் ஒட்டாது. இதெல்லாம் வந்து கான்செப்ட். இது ரெண்டும் ரிவர்ஸ் பண்ணி ரிவர்ஸ் இன்டெலிஜென்ட் பிரேக்கிங் சிஸ்டம். ஃப்ரேம்லாம் மாடின ஸ்பீடு 30 இன்ச்சு 14 இன்ச்சு பிரேக். பேக் போகிறப்பே சென்சார்லாம் நிற்கிட்டு செய்யும். அதுக்கான பின்னாடி சென்சார் வேணும் கேட்கக்கூடாது சரியா. தமிழ் பிராண்டுக்கு நல்லா இருக்கா? நின்றாங்க ஒயிட் கலர் நல்லா இருக்கும். சென்ட்ரா சென்ட்ரா நின்றா பேண்ட் தண்ணி நின்றா பேண்ட் தானே சென்ட்ரா வரணும். ரொம்ப நேரம் பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது, காயில் ஹீட் ஆகும். தொட்டு பாருங்க, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. இந்த ஹீட் ஒன்றும் ஆகாது. இன்னும் ஹீட் ஆனால் நீங்கள் லாங் டைம் வந்து பிரேக் அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க. லாங் டைம் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த காயில் ஹீட்